வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட மசாலா பொருட்கள் அனைத்துமே நம்ம ஃபுட்டி தமிழா சேனல் மூலமா ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் நம்ம வீட்டில இருந்தே தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். 20க்கும் மேற்பட்ட மசாலா பொருட்கள் எல்லாமே தரமான ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி அன்னன்னைக்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுனால நல்ல ஒரு தரமான டேஸ்டியும் நல்ல ஒரு குவாலிட்டியான மசாலாவும் நம்மளால கொடுக்க முடியுது. நம்ம ஃபுட்டி தமிழா சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த உலகத்தில் எந்த நாடுகளில் இருந்தாலும் சரி அல்லது இந்தியாவில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அவங்க வீட்டுக்கே நம்ம ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேலும் விவரங்களுக்கு டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 30 பேர்த்துக்கு சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், வடை, பாயாசம் இதெல்லாம் செஞ்சு நம்ம ஹோமுக்கு கொண்டே கொடுக்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் இருக்கிற சுகந்தி சுகுமார் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து அவங்களுடைய அம்மா நினைவாக, அவங்க அம்மா வந்து சிவபாக்கியம், அவங்க நினைவாக நீங்கள் சாப்பாடு செஞ்சு ஹோமுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து மார்ச் 24 அன்றைக்கி தான் அவங்களுடைய நினைவு நாள். அதுக்காக கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம இதெல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறோம். அதை எப்படி செய்கிறோம், எவ்வளோ நேரத்தில் செய்கிறோம், எப்படி கொண்டு போய் கொடுக்குறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 30 பேத்துக்கு சமைக்க போகிறோம். அதுக்கு நான் 5 கிலோ அரிசி வச்சுருக்கேன். நம்ம சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வடைப்பருப்பு 1 கிலோ வச்சுருக்கேன், அதையும் ஃபஸ்ட்டே ஊற வச்சுக்கலாம். 1/4 கிலோ புளி எடுத்துருக்கேன், அதையும் ஊற வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம். கத்திரிக்காய், முருங்காய், மாங்காய் போட்டு ஒரு சாம்பார் வைக்க போகிறோம். அடுத்தது ரசம், அதுக்கடுத்து பருப்பு வடை, பாயாசம் இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம். நம்ம ஒன்றா செய்யும் பொழுது நான் வந்துட்டு என்னென்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோன்றது நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். அரிசி வந்து நம்ம 2 முறை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். 3/4 கிலோ துவரம் பருப்பு நம்ம குக்கரில் போட்டுட்டு நம்ம ஒரு தடவை நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வடைப்பருப்பு 1 கிலோ எடுத்துருக்கோம். அதையும் வந்துட்டு 2 முறை நல்லா கழுவிட்டு இது ஊற வச்சுக்கலாம். அடுத்தது 1/4 கிலோ புளி எடுத்துருக்குறோம். இதையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு சமையல் நம்ம பண்ண ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வைக்கணும், பருப்பு வேக போடணும், புளி ஊற வைக்கணும். பருப்பு வடையாக இருந்தால் நம்ம வந்து பருப்பு வந்து ஊற வச்சுக்கணும். இந்த மாதிரி முன்னாடி ஊற வைக்கிறது, வேக வைக்கிறதுல வேக வச்சுட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க ஆரம்பித்தோன்னா ரொம்ப சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிருவோம். நம்ம வந்து 12:30 மணிக்குள்ளே நம்ம சாப்பாடு செஞ்சு அங்கே கொண்டே கொடுக்கணும். இப்போ மணி 8 ஆகிடுச்சு. நம்ம இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். அதனால் இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நான் தாளிக்கும் போது காமிக்கிறேன். வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சாப்பாடு வைக்கிறதுக்காக நம்ம பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறோம். அடுத்தது முட்டைக்கோசு வேக வைக்கிறதுக்காக நம்ம ஸ்டீமில் வைக்க போகிறோம். அதுக்காக இந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம். மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், எடுத்துக்கலாம். இப்போ இந்த அடுப்பில் நம்ம கேரட் பீன்ஸு தாளிச்சிக்கலாம். கேரட் பீன்ஸுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்தது சிறிதளவு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சது சிறிதளவு கருவேப்பிலை, அதுக்கு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சிறிதளவு மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் இதையும் சேர்த்துட்டு அது கூட நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் மேலே. அதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுட்டு எல்லாம் சேர்ந்து வரட்டும்.
காய் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துற வேண்டாம், நம்ம அளவாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். முட்டைக்கோஸ் வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம அரிசி போட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு அரிசி போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம். காய் வெந்துருச்சு, நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம ரசம் தாளிச்சுக்கலாம். அதுக்கு பாத்திரம் வச்சு சூடானது எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்தது வரமிளகாய் 2-3 கருவேப்பிலை இதை சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம புளி தக்காளி நல்லா கரைச்சிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அது கூட வந்துட்டு ரசப்பொடி, கொஞ்சமாக சாம்பார் தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம கலந்து வச்சுருக்கோம். அதை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது பூண்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம், 1-2 அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சாப்பாட்டுக்கு தண்ணி கொஞ்சம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு அளவான தண்ணியில் நம்ம தட்டு போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தோம்னா சாப்பாடு ரெடி. ரசம் கொதி வரப்போது நம்ம கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம சாம்பார் செஞ்சுக்கலாம். அதுக்காக நம்ம பாத்திரம் வச்சுருக்கோம். பாத்திரம் சூடானது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம பச்சை மிளகா, வெங்காயம், அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். சாம்பார் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் செய்வாங்க. நான் வந்து வேறு மாதிரி செய்வேன், அது வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு அமுதான்றவங்க, அவங்க இந்த மெத்தடில் செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அந்த மெத்தட் தான் செஞ்சு காமிக்கிறேன். காயெல்லாம் நல்லா வதங்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 5 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். தட்டு போட்டு மூடி நம்ம வேக வச்சுக்கலாம். அடுத்தது சாப்பாட்டு அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. அந்த சூட்லேயே சாப்பாடு சரியாயிடும். அடுத்தது முட்டைக்கோஸ் இன்னும் கொஞ்சம் வேக வச்சுருந்தா அதையும் எடுத்துக்கலாம். அடுத்தது முட்டைக்கோஸ் பொரியல் தாளிக்கிறதுக்காக நம்ம பாத்திரம் வச்சு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சாம்பாரில் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பு, முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம்.
முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நான் சால்ட்டு தான் சேர்த்துறேன் காய் வெந்ததனால. அடுத்தது நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். காய் பாதி வெந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். அடுத்தது வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்காக பாத்திரம் வச்சுருக்கிறோம். பாத்திரம் வந்து சூடாயிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது கூட அடுத்தது வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வறுபட்டுருச்சு. நம்ம இந்த தாளிப்பு எடுத்து சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா வத்தக்குழம்பு தாளிச்சிருக்கிறேன். வத்தல் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வத்தல், அதுக்கு அடுத்தது கோவக்காய் வத்தல், அதுக்கு சுண்டைக்காய், இதெல்லாம் நான் வந்து ஏற்கனவே நம்ம வந்து போட்டு வச்சுருப்போம். அந்த வத்தலை போட்டுட்டு புளி, தக்காளி, குழம்பு மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. இது கொதிக்கட்டும். அடுத்து இந்த அடுப்பில் பார்த்தோம்னா நம்ம பாயாசத்துக்கு வந்து சேமியா, ஜவ்வரிசி ரெண்டுமே நெய்யில் வறுத்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்குது. வெந்ததுக்கப்புறம் நம்ம சக்கரை போட்டுக்கலாம். நெய்யில் திராட்சை முந்திரி வறுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கலாம். லண்டனில் வசிக்கும் சுகந்தி சுகுமார் அவருடைய தாயார் சுபபாக்கியம் ஞாபகமாக நமக்கு இந்த மதிய உணவை வழங்கியிருக்க ஆண்டவரே, நம்முடைய சாவந்தின் சார்பாக அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்தினை அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம். சரிங்க, உங்கள் அம்மா சார்பாக எல்லாருக்குமே நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அழுகாதீங்க, அம்மா எல்லாத்துக்கூடையும் தான் இருக்கிறாங்க, தைரியமாக இருங்க. சரியா? இப்போ நம்ம 30 பேர்த்துக்கு சாப்பாடு, சாம்பார், ரசம் இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம ஹோமுக்கு கொண்டே கொடுத்துருந்தோம். லண்டனில் இருக்கிற சுகந்தி சுகுமார் அப்படிங்கிற சகோதரி அவங்க அம்மாவுக்கு நினைவாக, சிவபாக்கியம் அம்மாள் நினைவாக சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட 1 மாதமாக கால் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாங்க.
அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு கொண்டு போய் கொடுத்துருந்தோம். அவங்களும் வீடியோ கால் பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.